இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியின் காரணமாக தமிழ்தாய் வாழ்த்து. அனைவரும் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டு 1000 ரூபாய் 100 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்ட பொழுது நிதி நெருக்கடியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய சுமையை குறைக்க வேண்டும் என்பதற்காக மாண்பு இளைஞர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய சீரிய முயற்சியால் இந்தியாவிலேயே எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத வகையில் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக கடன் வழங்குகின்ற ஒரே அரசு மாண்பு இளைஞர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்று தமிழகத்தில் 2வது பசுமை புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் மாண்பு இளைஞர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விவசாயிகளுக்காக அனைத்து திட்டங்களையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார். இழப்பான சொட்டு நீர் பாசனத்திற்காக 100% மானியம் வழங்குகின்ற அரசு மாண்பு இளைஞர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். விதை வழங்குவதற்கு மானியம், நடவு நடுவதற்கு, உழவு ஓட்டுவதற்கு, களை எடுப்பதற்கு என்று அனைத்திற்கும் மானியத்தை வழங்கியவர் மாண்பு இளைஞர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அது மட்டும் தமிழஞ்சி இவருக்கும் அது மோகன் அறிவழகன் முருகேசன் சரசு தங்கரசு ரவிச்சந்திரன்